எனதருமை காங்கிரஸ் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்ட தலைவர் எஸ். ஏ. முரளிதரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் மகாதேவன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் கீர்த்தி அவர்களே, மாநகர பொறுப்பாளர்கள் முத்தப்பா அவர்களே, இர்ஷாத் அவர்களே, கோவர்தன் அவர்களே, குமார் அவர்களே, ஆனந்த் அவர்களே, சிவபரெட்டி அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, குமார் அவர்களே, சுரேஷ் அவர்களே, அம்ருத் அவர்களே மற்றும் கார்த்திக் அவர்களே மற்றும் பெருமாள் அவர்களே, மூத்த தலைவர் பெருமாள் அவர்களே, இந்த அராஜக பிஜேபி அரசின் ஊழலே செய்யாத உத்தமர் போல் நடித்துக் கொண்டிருக்கின்ற நமது பாரத பிரதமர் அவர்கள் மிக பெரும் ஊழலை நடத்திவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார். இதனை மக்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எஸ்பிஐ வங்கியிலே எனதரையும் அருமை உழைக்கும் மக்கள் நல்வாழ்வுக்காக சிந்திக்கும் புரட்சிகர அறிவாளிகளே, மக்கள் வாழ்வுக்காக பயன்பாட்டு பொருள் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களே, மக்கள் வாழ்வுக்காக உணவுப் பொருள் உற்பத்தி செய்யும் சிறு குறு நடுத்தர விவசாயிகளே, மக்கள் சமூகத்திற்காக அத்தியாவசிய பொருட்கள் பரிவர்த்தனை செய்யும் சிறு வியாபாரிகளே, வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கின்ற என் இனிய இந்திய இளைஞர்களே, சமுதாய மேம்பாட்டிற்காக படிக்கும் மாணவர்களே, மக்கள் நோய் தீர்க்கும் மருத்துவர்களே, வாய்மை வெல்ல வாதாடும் வழக்கறிஞர்களே, ஜனநாயகம் விரும்பும் சான்றோர்களே, இந்திய ஒன்றியத்தை போற்றும் பெரியவர்களே, இந்திய மதசார்பற்ற தன்மை நேசிக்கும் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். ஐயா மோடி சொன்னார், நான் உங்களுக்கு உங்கள் ஒவ்வொருவர் வங்கியிலுமே 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யும் அளவிற்கு சுவிட்சர்லாந்து வங்கியிலே கள்ளப்பணம் இருக்கிறது என்று சொன்னார். கள்ளப்பணம் வந்ததா? இதுவரை கள்ளப்பணமும் இல்லை, களவாணி பணமும் இல்லை. இவர் சொல்வதெல்லாம் களவாணித்தனமான வேலை. ஆகவே கொள்ளை அடிக்கின்ற இந்த கும்பல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்யை சொல்லியே காலத்தை கழிக்கிறார்கள். 10 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லாத இந்த பிஜேபி அரசை மக்கள் தூக்கி எறியும் நேரம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஊழல் செய்த, அதாவது தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றுகின்ற பெயரில் மனித இனத்தையே ஏமாற்றுகின்ற வகையிலே கிட்டத்தட்ட இந்திய வங்கிகளிலே அனுமதி பெற்ற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த வங்கியில் நடக்கின்ற பரிவர்த்தனைகளை வெளியிட இன்னும் 3 மாத காலம் அவகாசம் கேட்கிறது என்றால் என்ன டிஜிட்டல் இந்தியாவா இது? டிஜிட்டல் இந்தியா என்றால் வினாடிக்கு வினாடி இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டும். அதுதான் டிஜிட்டல் இந்தியா. பண பரிவர்த்தனைகளுக்காக உடனுக்குடன் எவ்வாறு வங்கிகள் செயல்படுகின்றன, இந்த செயல்பாடுகள் ஏன் எஸ்பிஐ வங்கியிலே நடைபெறவில்லை? ஆகவே இந்த குற்றவாளிகளை உடனடியாக கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நீதிமன்றங்கள் மிகப்பெரிய தண்டனை விதித்திருக்கின்றன. ஆகவே பொதுமக்கள் இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற ஊழல்கள் நிறைந்த இந்த பிஜேபி அரசு நான் தான் உத்தமன், நான் தான் கௌரவமானவன் என்று கள்ளத்தனமாக அதானி அம்பானி அவர்களுக்கு பூஜா தூக்குகின்ற இந்த அரசியல்வாதிகளை உடனடியாக வீட்டுக்கு அனுப்ப என்ற நேரம் வெகு விரைவில் இருக்கிறது. ஆனால் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு கொள்ளை போனது தொடங்கி ஒவ்வொன்றிலும் வழிப்பறி போன்று வரி சுமையை ஏற்றிய ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 10 ஆண்டு காலமாக கடனாக பெற்ற பணம் 150 லட்சம் கோடி. அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய இத்தனை ஆண்டு கால 60 ஆண்டு கால வாழ்க்கை வரலாற்றில் இந்திய திருநாட்டிலே 50 லட்சம் கோடி தான் கடன் இருந்தது.
இந்திய திருநாட்டிற்காக. இந்த 10 ஆண்டுகளிலே 150 லட்சம் கோடி கடனாக இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய கடன் நிலவரம் 205 லட்சம் கோடி. ஆகவே வளர்ந்திருக்கிறதா தேய்ந்திருக்கிறதா நாடு என்று நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். இது போன்ற ஊழல்வாதிகள் நீண்ட அரசியல் போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டும். இந்திய கூட்டணிக்கு நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மிக அடிப்படையாக ஜனநாயகம் காக்கப்படுவதும் தேசம் காக்கப்படுவதும் இன்றைய இளைஞர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. உடனடி தேவை நீண்டகால நோக்கங்களுக்கும் இந்த உடனடியான நோக்கம் அடிப்படையானது. இந்த உடனடி நோக்கத்தை எட்டுவதையே நீண்டகால தன்மை கொண்டதாக இருக்கும். அதே போல பில்கிஸ் பானு வழக்கு நீண்ட முதல் தீண்டாமை குறித்த வழக்குகள் வரை அனைத்திலும் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். மதவெறி வெறுப்பு உணர்வுகள் வெறுப்பு அரசியல் தூபம் போட்டு வளர்க்கப்படுகிறது. மக்களின் துன்ப துயரங்களுக்கு சிறுபான்மையினரே காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவர்களை ஒழித்தால் ஒன்றி இந்துக்களுக்கு வாழ்வில்லை என வெறுப்பு அரசியல் ஊட்டி மதவெறி சார்போடு கூடவே சாதி வெறுப்பும் அதற்கு இணையாகவே வளர்க்கப்படுகிறது. நாடு முழுக்க தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருகிறது. தலித் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, ஆணவ கொலைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமை பெருமளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. முற்பட்ட ஜாதியினர் வளர்ச்சிக்காக தடையாக இருப்பது தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடும் தான். அதே போல இந்தியாவின் பாராளுமன்ற ஜனநாயக முறையை ஒழித்து மன்னர்கால சர்வாதிகாரத்தை ஒத்த ஹிட்லர் பாசிசத்திற்கு ஈடான ஒரு ஆட்சியை அதிபராட்சி போன்றோர் ஆட்சி வடிவமைத்து இந்து ராஷ்டிரா என்கின்ற பெயரில் அமைக்கப்படுவதை குறிக்கோள் என்று குறிக்கோள் கொண்டிருக்கின்ற இந்த பாஜக அரசை வீட்டில் அனுப்ப வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். வங்கி முன்பாக SBI வங்கிக்கு எதிராக மோடியுடன் சேர்ந்து கொள்ளையை மறைக்கும் திருட்டுத்தனத்தை மறைக்கும் SBI வங்கியை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காத SBI வங்கியை கண்டித்தும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அருமை தலைவர் மாவட்ட தலைவர் திரு முரளிதரன் அவர்களே, ஓசூர் மாநகர காங்கிரஸ் கட்சியின் அன்பு தலைவர் திரு தியாகராஜன் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் அருமை காங்கிரஸ் தேசிய நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சட்டப்பூர்வ திருட்டு. திரு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கடைசியாக பதவியில் இறங்கும்போது கடைசியாக ஒரு பதிவை செய்தார். நீங்கள் இந்த பிஜேபி அரசை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று மன்மோகன் சிங் அவர்களிடம் கேட்டபோது, இவர்கள் திருட்டுத்தனத்தையும் கொள்ளையடிப்பதையும் சட்டமாக்கிக் கொண்டனர். சட்டப்பூர்வ திருட்டு மறைமுக கொள்ளையை சட்டமாக்கிக் கொண்டனர் என்று அன்றைக்கு பாரத பிரதமர் கூறும்போது அனைவருக்கும் புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் இன்று சுப்ரீம் கோர்ட் மிக தாமதமாக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பு என்னவென்றால், இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்பது சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. எலக்ட்ரல் பாண்ட் என்ன தெரியுமா? இப்ப நம்மளுக்கு எதனா வேணும்னா கோயிலுக்கு போறோம் தானே. எதுக்காக கோயிலுக்கு போறோம்? பூஜை பண்ணிட்டு என்ன கேட்கிறோம்? நம்மளுக்கு எல்லாம் நல்லதாகணும் கேட்கிறோம். எல்லாம் நல்லதா பூஜைக்கு காசு கொடுக்குறோம் இல்லையா? இது அவ்வளவுதான். எலக்ட்ரல் பாண்ட்னா நம்ம பிஜேபி மோடி கிட்ட போயிட்டு நம்மளுக்கு நல்லதாகணும் பாருட்டு அவருக்கு காசு கொடுப்பாரு. அதுதான், வேற எதுவும் இல்ல. அது நல்லதான பிறகு திருப்பி காசு கொடுப்பாரு. நல்லதாருக்கு கொஞ்சம் காசு, நல்லதான பிறகு உண்டிகையில காசு போட்டுருவாரு. அது கணக்கில்ல. உண்டிகையில போட்டு யார் போட்டுருக்காங்க என்னன்னுட்டு யாருக்கும் கணக்கில்ல. அந்த இப்போ திருப்பதி கோயில இருக்கிற திருப்பதி ட்ரஸ்டுக்கு போகும். அதே மாதிரிதான் இந்த உண்டிகையில போட்ட காசு மோடி ட்ரஸ்டுக்கு போயிடும்.
அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இதை வந்து வெளியேன்னு சொல்லிட்டு இது தப்பு, இந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னுட்டு உச்ச நீதிமன்றத்துல அவங்க வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து எஸ்பி பேங்க்ல எவ்வளவு இருக்கு பணம்னு சொல்லுவாங்கன்னா அவர் சொல்றதுக்கு அந்த பணம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து அவனுக்கு வந்து 3 மாசம் டைம் ஆகணும். எங்கன்னா இருக்கா இது போயிட்டு ஒரு பேங்க்ல இருக்கிறதா அவங்க கிட்ட கணக்கு அந்த அக்கௌண்ட் எடுத்தா 1 நிமிஷத்தை சொல்லிடுவான். இப்போ உங்க இதுல அக்கௌண்ட்லயே காசு இருக்குன்னா அங்க வந்து லட்சம் இருந்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க சொல்றதுன்னு சொல்றாங்க. இல்ல லட்சம் இல்லைன்னா இமிடியேட்டா சொல்லுவாங்க உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு 7 டே கொடுத்துருவாங்க இல்லையா. இவங்க இந்த பணம் யாரு அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற பணமா எவ்வளவு அக்கௌண்ட்ல இருந்தாவோ 10 நிமிஷத்துல சொல்லலாம். 10 நிமிஷத்துல சொல்றதுக்கு அவங்க வந்து 3 மாசம் டைம் எடுத்துட்டாங்கன்னா இதுக்கு பின்னால யார் இருக்காங்க? மோடி இருக்கிறாங்க, பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்களும். என்னையா இவருடைய தினம் எதனா ஒண்ணு பண்ணிட்டே இருக்கிறதா அவரு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் பேர் வந்து அதனால அதுக்குதான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இது வந்து கண்ணுக்கு தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம். இது நீங்க பாருங்க மக்களே, நீங்க பாருங்க என்ன அக்கிரமம் நடக்குது, நீங்க பாருங்க. இது உங்களுக்கு இந்த எல்லாம் பேப்பர்லயே போட்டிருப்பாங்க. 3 மாசம் டைம் கேட்டிருக்கிறது எல்லாம் இல்லையா? நீங்க எல்லாம் படிக்கிறீங்க தானே? இவங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா? இவங்களுக்கு ஓட்டு போட்டா அடுத்த வாட்டி உங்க வீட்டுல இருக்கிற காசு இருக்கிறது இல்ல, கேரண்டி 10 ரூபாய் கூட இருக்கிறது இல்ல. உங்க கடையில இருக்கிற காசு இருக்கிறது இல்ல. அவனே வந்து எடுத்துப்போ அவன் அக்கௌண்ட்ல போட்டுக்குவான். திருப்பி அவங்ககிட்டயே திருப்பி வாங்கணும். நீங்க வேணும்னா துணி வாங்கணும்னா என்ன வாங்கணும்னா அவன்கிட்டயே போய் காசு வாங்க. இந்த மாதிரி பண்ணிடுறா. உஷாரா இருங்க. இந்த வாட்டி வந்து தேர்தலில் நிஜமா அவனை வந்து டெபாசிட் இல்லாம அனுப்பினாதான் அவனுக்கு வந்து தெரியும். புரியுதா? உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஒரு கலாட்டா, பீகார்ல ஒரு கலாட்டா, எல்லாரையும் மென்றுதான் போலீஸ் அவங்க போலீஸ் வச்சு அவங்க கையில இருந்து மென்றுங்க. நம்மளோட இருக்கிற ஆளை வந்து இருப்பா இன்னைக்கு, நாளைக்கு வந்து ஏன் இருக்க மாட்டா. அவனை வந்து கட்டாயமா யாருக்கு வந்து கேட்கறது இல்லை. நீ வந்து எங்க பக்கம் வாடானுக்கு இதே கூட்டணி யாரும் கேட்கல. எல்லாரும் சேர்ந்து போட்ட கூட்டணி தான். அதுல ஃபர்ஸ்ட் யார் போட்டாங்க, ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ண ஆளே வந்து இப்போ நம்மளோட இல்லைன்னா அவன் நம்மளோட இல்லை. அது யோசனை பண்ணுங்க. அவன் ஏன் நம்மளோட இல்லைன்னா அவன் ஏதோ அவனுக்கு தப்பு தெரியாம தப்பு பண்ணிக்கிறதோ இல்லாம போன அவங்க வீட்டுல யாரோ தப்பு பண்ணிக்கிறது பாருங்க. உங்க வீட்டுல வந்து தப்பு பண்ணிட்டாங்க. நீ இந்தியா கூட்டணி இந்த வரலன்னா உன்னையே அவங்களே வந்து உள்ள போடுறான்னா அவன் பயந்துட்டு என்ன பண்றான்? மறுநாளே வந்து நான் திருப்பி பிஜேபி கூட்டணி போறான். இந்த மாதிரி தான் நடந்துட்டு ஒரு நாளும் இதே மாதிரி தான் நடந்துட்டு. நீங்க இதை தெரிஞ்சு அவனுக்கு பயம் வந்துச்சு. யாருக்கு? மோதிக்கு வந்து பயம் வந்துச்சு, தோக்குற பயம் வந்துச்சு. அதனாலதான் அவனுக்கு பைத்தியக்காரன் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா. இந்த தேர்தல் வந்து இன்னும் 1 மாசத்துக்குள்ள வரும். நீங்க எல்லாரும் அந்த தேர்தலில் வந்து பிஜேபி ஓட்டு போடாம இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டு நம்ம ராகுல் காந்தியோடைய பிரதமரா பண்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கொடுத்தா போதும். நம்ம நாடு நல்லா ஆகுது, மக்களும் நல்லா ஆடுறாங்க. இதோட நான் என்னோட இதை முடிச்சு கொள்றேன். இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே இந்திய தேசிய காங்கிரஸ், வாழ்க வாழ்க வாழ்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். மோடி அரசின் பித்தலாட்டங்களை எதிர்த்து நடக்கும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். ஊழலுக்கு துணை போகும் பாரத ஸ்டேட் வங்கியை வன்மையாக கண்டிக்கிறோம். விலை போகாதே, விலை போகாதே. பாரத ஸ்டேட் வங்கியே விலை போகாதே, விலை போகாதே. பிஜேபிக்கு விலை போகாதே. தேர்தல் பத்திரம் பெயராலே பாரத ஸ்டேட் வங்கியே மோடிக்கு நீயும் உதவாதே, மோடிக்கு நீயும் உதவாதே. ஊழலுக்கு துணை போகாதே. பாரத ஸ்டேட் வங்கியே வெளியிடு, வெளியிடு. பிஜேபி
கட்சிக்கு பணம் கொடுத்தவர் பட்டியலை உடனடியாக வெளியிடு வெளியிடு வெளியிடு. பிஜேபி கட்சிக்கு பணம் கொடுத்தவர் பட்டியலை உடனடியாக வெளியிடு. வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு. உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவினை உடனடியாக வாபஸ் பெறு. நீதிமன்ற ஆணைப்படி நன்கொடையாளர் பட்டியலை உடனடியாக வெளியிடு. நீதிமன்ற ஆணைப்படி நன்கொடையாளர் பட்டியலை உடனடியாக வெளியிடு.